Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரிவ்யூ பிரிவு தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இது ரொம்பவே முக்கியமான வீடியோ. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டே உங்களுக்கு பயங்கரமான ஒரு பிளஞ்ச் அண்ட் மார்க்கெட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஃப்ரைடே க்ளோசிங்லேயே எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு இருக்கும் மண்டே எப்படி கேப் டவுன் தான் ஆக போகுதுன்ட்டு. ஏன்னா மார்க்கெட்ஸ் வந்து குளோபல் மார்க்கெட்ஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட் பிளஞ்ச் ஆச்சு. இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜப்பான் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.83%. அப்புறம் டவ் ஜோன்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட 5.5%. நாஸ்டாக் 100 காம்போசிட் வந்து 6%. S&P 500 வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 6%. ஸோ மார்க்கெட்ஸ் வந்து பயங்கரமாக கீழே விழுந்துச்சு. ஸோ இந்தியன் மார்க்கெட்டும் ஃப்ரைடே நைட்டு நீங்கள் பார்த்தவங்க கிஃப்ட் நிஃப்டி பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும். கிஃப்ட் நிஃப்டியே கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட் கீழே மைனஸில் தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் இன்னைக்கு காலைல மார்க்கெட் ஓப்பனிங்கே உங்களுக்கு என்னாச்சு, கீழே தான் விழுந்துச்சு. இப்போது மார்க்கெட் எப்படி இருக்குன்றது, நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குன்றது பார்த்துலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து 22,161 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. காலையிலே உங்களுக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் மார்க்கெட் மட்டும்தான் கம்மியாக இதுவாகிருக்கு. நமக்கு வந்து இன்றைக்கி க்ளோசிங்கில் எவ்வளோ மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.24%. மற்றதெல்லாம் வந்து 6%, 8% வரைக்கும் ஃபால் ஆனது. ஏஷியன் மார்க்கெட் நம்மளோட பியர் மார்க்கெட்ஸில் நம்ம மார்க்கெட் தான் ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணி கீழே வந்தது. இன்றைக்கி ரிகவர் ஆகிட்டு மறுபடியும் இது வந்திருக்கு. குட், ஆல் ரைட். ஒரு விஷயம், நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் ஓகே விழுந்துச்சு, இப்போ அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேனிக்கு. என்னன்னா அவ்வளோதான், இந்தியன் மார்க்கெட் முடிஞ்சிச்சு, கீழே தான் போக போகுது. ஆனால் நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறதையும் எடுத்துக்கோங்க, இல்லை நான் பர்சனலாக சொல்கிறதையும் எடுத்துக்கோங்க. இப்போ மோஸ்ட்லி மார்க்கெட்டில் இருக்கவங்க முக்கால்வாசி கொஞ்சம் மார்க்கெட் நல்லா தெரிஞ்சவங்க சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். என்னென்னா உங்களோட எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாதீங்க. முக்கியமாக மார்க்கெட்டில் இந்த டைமில் க்ளோஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே பாட்டம் இந்த மாதிரி கொடுக்குற டைமில் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் லூஸ் மணி, வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா ஒரு சின்ன கேரக்டர் அனாலிசிஸ் காட்டுறேனே உங்களுக்கு. நிஃப்டியோட கேரக்டரே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இது இப்போ சொன்ன உடனே புரிஞ்சிடும் பாருங்க உங்களுக்கு. மார்க்கெட்டு கேப் டவுன் ஆச்சா, நார்மலாக இப்போ என்ன ஆகிட்டு இருந்துச்சு உங்களுக்கு 26,000லேருந்து மார்க்கெட் வந்து இட் ஸ்டார்டட் டு ஃபால், கீழே வந்து 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 இப்போது கிட்டத்தட்ட நம்ம பாட்டம் அந்த 22,000 தான் நம்ம மார்க்காக சொல்லியிருந்தோம். இந்த 22,000 வந்து இட் வில் பி a வெரி ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ப்ரீவியஸ் லெவல்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இது நிஃப்டியோட லெவல்ஸ் பாருங்கள். நிஃப்டி வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, கரெக்டாக இது மார்க்கெட் இந்த இடத்துல தான் ஒரு மேஜர் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தது. நான் ஒரு 2-3 வீடியோஸுக்கு முன்னாடி கூட இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து இந்த 21,800 to 22,000 வில் பி a வெரி ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டு. நீங்கள் அந்த வீடியோ கூட எடுத்து பாருங்கள். இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அண்ட் இந்த லெவலில் ஒரு பியூட்டியை ஒன்று பாருங்கள். இதுதான் கேரக்டர் அனாலிசிஸோட பியூட்டி. இது இப்போ இந்த கேரக்டர் அனாலிசிஸ் இங்கே பாருங்கள். மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டே இருந்துச்சா, வந்துட்ட பிறகு இந்த இடம் என்னது, நல்ல ஒரு பெரிய கேப் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் என்ன ஆரம்பிச்சிச்சு, தென் இட் ஸ்டார்டட் டு மூவ் அப். அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு கேப் டவுன் ஆகுதுன்றதை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. ஆனால் மார்க்கெட் கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன ரியாக்ஷன், இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து இது போன வாட்டி கொடுத்த ரியாக்ஷன் தான் இப்போ மறுபடியும் எங்கே இருக்கு, கரண்ட் சினாரியோல மார்க்கெட்லாம் இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் இப்போ கேப் டவுன் கொடுத்துட்டு ரிகவர் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் எடுத்து பார்த்தீங்கனாலும் இந்த கேரக்டர் அனாலிசிஸ் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ எடுத்துக்கோங்க, மார்க்கெட் கீழே வந்துச்சா, ஸோ திஸ் வாட்ச் யோர் கேப் டவுன் முடிச்சுட்டு என்ன ஆச்சு, ரிகவர். திருப்பி இது மார்க்கெட்டு பாட்டமு, திருப்பி கேப் டவுன் முடிச்சுட்டு இது மறுபடியும் கேப் டவுனு, மார்க்கெட் கேப் டவுன் முடிச்சுட்டு ரிகவரி. ஸோ இதுக்காக தான் முக்கியமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பேனிக் செல்லிங் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு அளவுக்கு நிஃப்டி கரெக்ஷன் ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சு. இன்னும் விற்காத சில ரீட்டைலர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, இங்கேயும் விற்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்ட்டு, அவங்கள ஒரு பெரிய ஜருக்கு கொடுத்து முடிக்கிறதுக்காக தான் இந்த இதில் பண்ணுறது. மோஸ்ட்லி இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். சைனா வந்து ரிட்டாலியேட் பண்ணுற மாதிரி டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, யூஎஸ் டாரிஃப் இம்போஸ் பண்ணுறாங்க, சைனீஸ் ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அவங்களும் 35% போகிறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓகே, இது நியூஸ். ஆனால் நியூஸில் என்ன நடந்தாலும் ஃபைனலாக மார்க்கெட்டில் நடக்கணும்னா அதுக்கு பின்னாடி ட்ரேடர்ஸ் இருக்கணும். அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 2 நியூஸுமே வந்துச்சு, இவ்வளோ பெரிய நியூஸ், மார்க்கெட் இறங்காதானா? ஏன் இறங்கணும்? யாராவது ட்ரேட் பண்ணாதானே இறங்கணும், சும்மா இறங்காதுல்ல. அப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்கும். சரி, இப்போ இந்த 2 நியூஸும் வந்துச்சு, யாருமே ட்ரேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்கும் மார்க்கெட்டு? ஒன்றுமே இருக்காது. ஏன்னா மார்க்கெட் மூவ்ஸ் பிகாஸ் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், நாட் பிகாஸ் ஆஃப் நியூஸை பார்த்து மக்கள் ரியாக்ட் பண்ணுறது எப்படின்றத பார்த்து தான் மார்க்கெட் மூவ் ஆகுமே தவிர,
நியூஸ்னால மார்க்கெட் மூவ் ஆகுது. நல்லா ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. நியூஸ்னால மார்க்கெட் மூவ் ஆகல. நியூஸை பார்த்து மக்கள் ரியாக்ட் பண்ணுறதுனால மார்க்கெட் மூவ் ஆகுது. அப்போ இப்போ நியூஸ் வந்திருக்கு. இந்த டைமில் இன்ஸ்டிடியூஷன் ஒரு பெரிய ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னா ரீட்டைல்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்கும்? ஐயோ வேண்டாம், இதுக்கு மேலே இதே மாதிரி மார்க்கெட் விழுந்துட்டே போயிடுச்சுன்னா ரிஸ்க். 22,000 தான் சப்போர்ட்னு நினச்சோம், அதையே பிரேக் ஆகிட்டு இப்போ வந்திருக்கு. சாரி, நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். இதுதான் ரீட்டைல் பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாருமே க்ளோஸ் பண்ணுறது ஓடுவாங்க. ஓடிட்ட பிறகு என்ன ஆகிடும்? மார்க்கெட் ரிகவர் ஆச்சுன்னு வச்சுக்கோ, ஐயோ விட்டுட்டேமேனு உட்காந்து புலம்பிட்டு இருப்போம். சரி, கரெக்ஷன் ஃபேஸில் பாட்டமில் இருக்கும்போது இந்த மாதிரி கிமிக்ஸ் நிறைய பண்ணுவாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸு. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கும் தான். ஸோ இங்கே வச்சுட்டு இருந்ததை தேவையில்லாமல் வித்துட்டு எஸ்ஐபி போட்டதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே போகிறதுக்கான டைம் கிடையாது. இது இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா இது முடிச்சுட்டு மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகும்போது இட் வில் பி ஈஸியர். அண்ட் சப்போர்ட்ஸும் நமக்கு கரெக்டான சப்போர்ட்டில் தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் நிற்கிறதும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டான சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. அப்படியே உங்களுக்கு அடுத்தது மேஜர் சப்போர்ட்டுன்னு இருந்தால் கூட நெக்ஸ்ட்டு திருப்பி இந்த ஒரே ஒரு சப்போர்ட் லெவல் தான். தட் இஸ் அரௌண்ட் 21,000. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 21,300. இன்றைக்கி வந்து பாட்டம்லேருந்து இன்னும் ஒரு 400 பாயிண்ட் கீழே, இவ்வளோ தான் இந்த லெவல் ஆஃப் நெக்ஸ்ட் சப்போர்ட் இருக்குது. இதெல்லாம் உடச்சாதான் நம்ம டவுன் ட்ரெண்டுன்றதுக்கானவே பேச்சை எடுக்க முடியும். அது வரைக்கும் இன்னும் கரெக்ஷன் ஃபேஸில் மார்க்கெட் பாட்டமில் தான் இருக்குது. ஸோ பேனிக் செல்லிங் ஆகி தேவையில்லாமல் இவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஒரு வேளை நாளைக்கு இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா கூட விட்டது ஒரு 2 நாளில் ரிகவர் ஆகிடும். இன்னும் டாரிஃப் நெக்ஸ்ட் நியூஸ் வரலாம், என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பாருங்கள். பட் திஸ் இஸ் நாட் த டைம் டு க்ளோஸ் யுவர் பொசிஷன்ஸ். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எஸ்ஐபியை க்ளோஸ் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. அதெல்லாம் வந்து டாப்பில் நடந்துருக்கணும். பாட்டமில் வந்து பண்ணுறது இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்கள் இவ்வளோ நாள் பொறுத்ததுக்கான பலன்களை பார்க்காமே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் ஆஸ் அ ப்ரொஃபஷனலாகவும் நீங்கள் மற்ற உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கன்சல்ட் பண்ணி பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்றதை அதையும் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். பட் whereas இப்போ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அட் தி ரைட் சப்போர்ட் லெவல். ஸோ 22,000 இஸ் அ வெரி ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட். அது இன்னைக்கு பிரீச் ஆன மாதிரி இருந்தாலும் மறுபடியும் மார்க்கெட் 22,000 அரௌண்ட் 150-200 ரேஞ்சில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா திருப்பி இந்த கேப் ஃபில்லிங்கான லெவல்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இதுதான் நிஃப்டிக்கான லெவல்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். ரைட், கமிங் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி நம்ம லாஸ்ட் இது நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்கும்போது பார்த்துருந்தோம். ஸோ திஸ் வாஸ் யுவர் டபுள் பாட்டம். ஸோ இந்த இடம் தான் வந்து நமக்கு டபுள் பாட்டமாக ஆக்ட் பண்ணிச்சு. இந்த இடம் வந்து நமக்கு நெக்லைனாக ஆக்ட் பண்ணிச்சுன்றது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அண்ட் மார்க்கெட் என்ன ஆச்சு? பிரேக் அவுட் ஆகிட்டு நவ் இட் ஹஸ் கம் டு அ கரெக்ஷன். ஸோ கரெக்ஷனில் இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிப் லெவலில். ஸோ இப்போ ஃபிப் லெவல் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஃபிப் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இட் இஸ் அட் 60% ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். ஸோ மார்க்கெட் வந்து அந்த 49,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டும் நமக்கு வந்து 60% மார்க்கெட் மேலே ஏறினதுக்கு ஒரு 60% ரீட்ரேஸ்மெண்ட்டாக கொடுத்துச்சு. ஒருவேளை நாளையிலேருந்து மார்க்கெட் நமக்கு திருப்பி ரிகவரி ஃபேஸ் ஆச்சுன்னா 60% முடிச்சதுக்கு திருப்பி ரிகவர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. பட் இருந்தாலும் அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்ஸ் எங்கே இருக்குன்றதும் பார்த்துக்கோங்க. அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்ன்றது பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு அந்த 48,000. ஸோ 49,000 பிரீச் ஆகி ஒரு வேளை மார்க்கெட் போச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு 47,900 தான் அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணோம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருந்து ரிகவரி திருப்பி ஆச்சுன்னா நெக்ஸ்ட் என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வேளை நமக்கு 49,100 அந்த 49,000 ரேஞ்சை வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சுன்னா அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 47,900 இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி சினாரியோ. ஒரு வேளை நமக்கு திருப்பி ப்ரீவியஸ் இந்த நெக்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெக்லைனை வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இட் டேக்ஸ் டைம். நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி மோஸ்ட்லி நீங்கள் நைட்டு கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுங்க. திஸ் இஸ் நாட் ஃபார் கால்ஸ், திஸ் இஸ் ஒன்லி டு ப்ரூவ் டெக்னிக்கல் அனாலிசிஸில் என்ன ஆக போகுதுன்றது பார்க்குறதுக்கு தான். ஆல்ரைட், ஸோ இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்னன்றது புரிஞ்சிருக்கும். பேனிக் ஆக வேண்டாம். இது என்னதான் நடந்தாலும் ஃபைனலாக மார்க்கெட் அது போக வேண்டிய பாதைக்கு ஸ்டார்ட் ஆகிடும். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். இவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணதை வேஸ்ட் பண்ணிடுறீங்க. அது மட்டும் தான் என்னோட அட்வைஸ். ஸோ ஆல்ரைட், ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.